ட்ரை டு ஸ்பீக் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா பட்ஜெட். ஏற்கனவே பட்ஜெட்டோட ஒரு பிரீஃப் ஒரு நோட்ஸ் ஹைலைட்ஸ் வந்து நம்மளோட சேனல்ல கொடுத்துருக்கோம். அது எதை பத்தினா பட்ஜெட் அலோகேஷன், எந்தெந்த துறைக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்த்தோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நடந்து முடிந்த தமிழக பட்ஜெட் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து தமிழக அரசு வந்து இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அந்த சிம்பலை, ரூபாய் சிம்பல், அதாவது தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல பயன்படுத்துகிற அந்த ஒரு சிம்பல் இருக்கும், அதை பயன்படுத்தாம தமிழ் மொழியான ரூபாய் என்றதை பயன்படுத்திருக்காங்க. இதுதான் சர்ச்சை எழுந்திருக்கு. இதை பற்றி பார்க்க போறோம். ஏன் இதை வந்து முதல்வர் செஞ்சாரு, எதனால இது சர்ச்சையாச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மீடியாக்கள் வந்து தென் பகுதியில் உள்ள இந்திய நாட்டை எந்த மாதிரியாக பிரித்து பேசுறாங்கன்றத நீங்க கொஞ்சம் உற்று நோக்கணும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இலங்கை, அதாவது இலங்கை தமிழ்நாடுக்கு இடையே உள்ள அந்த பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிறைப்பிடிப்பு, மீனவர்கள் சிறைப்பிடிப்பு, இது வந்து நீண்ட நாட்களாக வந்து எப்படி அவங்க வந்து இந்திய லெவல்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க மீடியாக்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டனர். இதுதான். அதே மாதிரி நீங்க குஜராத் சைடு போயிட்டாங்க. குஜராத்தும் பாகிஸ்தானும் பார்டர் இல்லையா? ஸோ அந்த ரன் ஆஃப் கட்ச்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியால வந்து ஃபிஷர்மேன்ஸ் வந்து, அதாவது மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க, பிற நாட்டு பாகிஸ்தான் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா அங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா இந்தியா லெவல்ல இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ் ஆர் கேப்சர்ட் அப்படின்வாங்க. அதாவது இந்திய மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒண்ணு. அதே மாதிரி நீங்க இப்ப ரீசெண்ட் டேஸ்ல பார்த்திருப்பீங்க அந்த மொழி பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து ஆமா அந்த இது நம்மளோட அந்த ரீஆர்கனைசேஷன், அதாவது அந்த தொகுதிகளை மறுசீராய்வு பார்த்தீங்கன்னா இதுலயும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக மீடியாக்களே பாத்தீங்க அப்படின்னா தென் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு இதெல்லாம் சேர்த்து தென் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க மேல கம்பேர் பண்ணும்போது வட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிவினவாத செயல், இதை ரொம்ப உற்று நோக்கணுங்க. இந்த விஷயத்தை திருப்பி செய்யும் போது நம்ம மக்கள் மனதில் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு பிரிவினவாத ஒரு செயலை தூண்டுறாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் மட்டும் இல்ல, வல்லுநர்கள், அதாவது வல்லுநர்கள் மற்றும் சமூக ஆர்வலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த செயல் வந்து மிகவும் கண்டிக்க வேண்டிய ஒன்று. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு யூனிட்டி டைவர்சிட்டி, அதாவது ஒரு இந்திய ஒற்றுமைக்கு ஒரு பிரிவினையை தூண்டுற செயல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நம்ம தமிழக முதல்வர் பட்ஜெட்ல அந்த ரூன்ற வார்த்தை சேர்த்துறதுக்கு அவங்களோட எக்ஸ் தளத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா மொழி மற்றும் பிராந்தியங்களை வைத்து, அதாவது பிராந்தியம்னா ஏரியாவை வைத்து பிரிவினை தூண்டுறதுக்கான செயல் செய்யறாங்க. அது வந்து ஒரு ஆபத்தான செயல் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்துல அவங்க ஒரு குறிக்கோள் காட்டியிருக்காங்க. இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஏன் செஞ்சேன் அப்படின்றத வந்து முதல்வர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னா, அதாவது தமிழ் மொழி வந்து எப்பவும் உயர்ந்த மொழி, அது வந்து அதை யாரும் காலத்தால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஆங்கிலத்துல வந்து ருபீஸ் RSன்ற வார்த்தை பயன்படுத்துறவங்க, ஆனா தமிழ்ல ரூன்னு போட்டா மட்டும் பிரச்சனை ஆகுது, மீடியாக்கள் பிரச்சனையா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதையும் சொல்லிட்டு அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து மத்திய அரசான மன்னிக்கவும், அவங்க வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க. சரி, ஒன்றிய அரசோட பார்வைக்கு தமிழகத்துக்கு தேவையான கோரிக்கைகளை பலமுறை கொண்டு போயிருக்கேன். அதே மாதிரி அதுல என்ன மெயினா அப்படின்னா அந்த 100 நாள் வேலை திட்டத்தோட சம்பள பாக்கி மற்றும் அப்புறம் வந்து அந்த பள்ளிக்கல்வி துறைக்கு தேவையான நிதியை வழங்குங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி 100 கோரிக்கைகளை கொடுத்துருக்கேன். அவங்க அதுக்கெல்லாம் செவி சாய்க்கல. ஆனா இந்த ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் இதுக்கான விளக்கத்தை அவரே கொடுத்துட்டாரு. ஸோ இதுதான் அந்த வீடியோவோட சாராம்சம். இறுதியாக அந்த வீடியோவிலே வந்து முதல்வர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழும் ஹிட்டு, தமிழக பட்ஜெட்டும் ஹிட்டு அப்படின்னு இருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்க போறோம். தமிழும் ஹிட்டு, தமிழக பட்ஜெட்டும் ஹிட்டு, ரைட், ஓகே. தமிழ் எப்பவுமே ஹிட்டு தான். அதாவது
தமிழ் மொழி கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு முன்னாலே தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மொழி. அதோட முக்கியத்துவம் வந்து இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் இப்போ வந்து ஆட்சியாளர்களெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இவங்களை தாண்டி நம்மளோட சங்ககால நூட்களான சிலப்பதிகாரம், இந்த மாதிரியான நூட்கள் இருக்கு பார்த்தீங்களா, புறநானூறு, இந்த நூட்கள்ல இருக்க அந்த செய்திகள் தான் காரணம். திருக்குறள் இந்த மாதிரியான ஒரு தொகுப்பு. அதாவது தமிழ் மொழியை யாராலும் எவராலும் அழிக்கவே முடியாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ தமிழ் மொழி பத்தி நம்ம பேசிட்டே போலாம். அடுத்த வீடியோல பார்த்துக்குவோம். ஸோ தமிழும் ஹிட்டு, தமிழ் பட்ஜெட்டும் ஹிட் அப்படின்னு இருக்காரு, ரைட்? ஆனா தமிழ் மொழிய தற்போது வரை தாங்கி கொண்டுள்ள ஒரு முக்கிய அடையாளங்கள் என்னன்னா, நம்ம வரலாற்று சின்னங்களான கோயில்கள், கோபுரங்கள், கோயில இருக்க அந்த வரலாறுகள் தான். சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம், நீங்களே கேட்டுக்கங்க. ஸோ அடுத்து நைட் பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சுங்க. ட்ரை டு ஸ்பீக் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.